பார்ட் ஒன்ல ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெகுலேஷன் ஆக்ட் 1773 பார்த்தோம். பார்ட் டூவில் ரெகுலேஷன் ஆக்ட் 1773 பார்த்தோம். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் 1784 வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த இயர்லாம் வந்து ஒழுங்காக ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுப்பேன். இப்போ 1773லேருந்து 20 இயர்ஸ் வந்து ட்ரேடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ 73 20 சேர்த்தோன்னா அடுத்தது 93 வந்து ஒரு சார்ட்டர்ட் ஆக்ட் வரும். ஸோ இதுக்கு நடுவில் பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வருதுன்னா ஒரு 11 வருஷ கேப்பில் வந்து வருது. அப்போ 11னா 73 ஒரு 11 சேர்த்தோன்னா 84. அப்போ 1784. அப்போ 1784 வந்து பிட்ஸ் இந்தியா ஆக்ட் வந்திருக்கு. ஸோ இந்த பிட்டுன்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டராக இருந்திருப்பார். அவர் முழு பேர் பார்த்தீங்கன்னா வில்லியம் பிட். அவர் தான் வந்து என்னடா இந்த ஆக்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஸோ அதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இன்டர்வென்ஷன் பாலிசின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இந்த எதுலேயும் தலையிடக்கூடாது, இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்லாம் அந்த டைமில் நிறைய இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட போய் சும்மா சண்டை போட்டுட்ருக்கூடாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு நல்ல உறவு இருந்தால் தான் நம்மளால் ரொம்ப வருஷத்துக்கு வந்து இந்தியாவிலே வந்து சுரண்டிட்டு இருக்க முடியும் அப்படின்னு அவர் ஒரு மாஸ்டர் பிளான் போட்டிருப்பாரு. ஸோ அதனால் வந்து நான் இன்டர்வென்ஷன் பாலிசி வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். அண்ட் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர் கேட்காம எந்த ஒரு போரையுமே முடிவு பண்ணக்கூடாது, யாரு கூட சண்டை போடக்கூடாது, இவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தாதான்ப்பா நீ சண்டை போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ப்ளஸ் 4 மெம்பர் இருந்திருப்பாங்க இல்லையா எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில். இதை மாதிரி தான் தானடா மெஜாரிட்டி பிரச்சனை வருது, மாற்றுங்கடா கவர்மெண்ட் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ப்ளஸ் 3 மெம்பராக மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 மெம்பராக மாற்றிருப்பார். இப்போ அதில் 2 பேர் வந்து ஒன்றுத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் இவர் கூட யாரோ ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை இவர் பக்கம் நியாயம் இருந்துச்சுன்னா 3 பேர் கூட இவர் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க வந்து இதை மாற்றிருப்பாங்க. அடுத்தது வந்து டபுள் கவர்மெண்ட், அந்த டியூவல் கவர்மெண்ட் ஞாபகம் இருக்குதா, ராபர்ட் கிளைவ் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பார். ஆஃப்டர் வந்து ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் 1765ல், அதாவது வந்து இந்த திவானி நிசாமத் எடுத்துகிட்டு வந்திருப்பார் இல்லையா. ஸோ அதே மாதிரி இப்போ நம்மளோட வில்லியம் பிட் என்ன எடுத்துகிட்டு வர்றாருன்னா, அவரும் டபுள் கவர்மெண்ட்னு எடுத்துகிட்டு வர்றாரு. இது வந்து 1784 ஸ்டார்ட் ஆகி 1858 வரையும் இருக்கும். 1858 தானே நம்மளுக்கு கம்பெனி ரூல் முடியுது. ஸோ அதோட முடிஞ்சிடும். மொத்தம் 74 வருஷமாக வந்து இந்த டபுள் கவர்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ டபுள் கவர்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு ரெகுலேஷன் ஆக்டில் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிஓடி கோர்ட் ஆஃப் டைரக்டர் ஒரு 24 பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பொலிட்டிக்கல் விஷயத்தில் தலையிட மாட்டாங்க. ஒன்லி இந்த கம்பெனி விஷயத்தில் மட்டும்தான் வந்து தலையிடுவாங்க. எஸ்பெஷலி வந்து கமர்ஷியல் ஆக்டிவிட்டிஸ், ட்ரேடு ரிலவெண்டடாக இருக்க எல்லா விஷயத்துலையும் தலையிடுவாங்க. எக்ஸப்ட் அந்த வார்னா மட்டும் இந்த சிஓடியை கேட்டு முடிவெடுக்கணும். ஏன்னா அவங்க வந்து பார்லிமெண்ட்க்கு கீழே டைரக்டாக இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இன்னொருத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு 6 மெம்பரை போட்டு உருவாக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பொலிட்டிக்கல் அஃபேர்ஸு, டேக்ஸு, ஸ்கீம்ஸு பார்த்துப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார்